Class 12 யூனிட் நம்பர் 6 சாலிட் ஸ்டேட். இந்த யூனிட்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான் இந்த செஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். அயானிக் சாலிட் மீன்ஸ் என்ன, கேரக்டரிஸ்டிக் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயானிக் சாலிட்ஸ், இந்த டாபிக் தான் இந்த செஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறது வாட் இஸ் மீன் பை அயானிக் சாலிட். The structural units of an ionic crystal are cations and anions. அயானிக் சாலிட்ஸோட ஸ்ட்ரக்சரல் யூனிட்ஸ், அப்போ அதில் இருக்கிற யூனிட்ஸ் அப்படின்னா ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் ஆர் அயான்ஸு யாரா இருக்கிறாங்க அப்படின்னா கேட்டயான்ஸ் அண்டு ஆனயான்ஸ். கேட்டயான் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் அயான்ஸ், ஆனயான்ஸ் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் அயான்ஸ். இப்போ அயானிக் அப்படின்னாலே அதில் அயான்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அயானிக் சாலிட்ஸில் ஸ்ட்ரக்சரல் யூனிட்ஸாக கேட்டயான்ஸ் அண்டு ஆனயான்ஸ் இருக்காங்க. தே ஆர் பவுண்ட் டுகெதர் பை ஸ்ட்ராங் electrostatic attractive force. இந்த ஸ்ட்ரக்சரல் யூனிட்டா கேட்டயான்ஸ் அண்ட் ஆனயான்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இன்பிட்வீனில் ஒரு பாண்டு ஆர் அட்ராக்ஷன் ஃபோர்ஸு கிரியேட் ஆனாதான் அயானிக் சாலிட்ஸு ஃபார்ம் ஆவாங்களா. அந்த கேட்டயானுக்கும் ஆனயானுக்கும் இன்பிட்வீனில் அந்த பாண்டு எப்படி கிரியேட் ஆகுறாங்க அப்படின்னா தே ஆர் பவுண்ட் டுகெதர் பை ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ ஸ்ட்ராங்கான எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸு இருக்காங்க. இப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸை தான் பாசிட்டிவே கேட்டயானும் நெகட்டிவே ஆனயானும் நம்ம சொல்கிறோம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் ஆப்போசிட் சார்ஜ்டு அயான்ஸ். இந்த ரெண்டு அயான்ஸும் என்ன பண்ணுவாங்க, அட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த அட்ராக்ட் ஃபோர்ஸ்னால ஃபார்ம் ஆகிறது தான் அயானிக் சாலிட்ஸ். ஓகேங்களா, அந்த சாலிட்ஸுக்கு உள்ள அயானிக் பாண்டு ஃபார்ம் ஆகுறாங்க. அயானிக் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னா போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸுக்கு இன் பிட்வீனில் ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால ஃபார்ம் ஆகிற பாண்ட். இந்த அயானிக் சாலிட்ஸ் ஆர் அயானிக் கிறிஸ்டலுக்கு டெஃபனைட்டான ஒரு ஷேப் இருக்கும். அயானிக் சாலிட்ஸ் possess definite கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். கண்டிப்பாக இந்த அயானிக் சாலிட்ஸ் ஆர் அயானிக் கிறிஸ்டலுக்கு டெஃபனைட்டான ஒரு ஷேப் இருப்பாங்க, அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் அதுக்கு இருக்கும். many ionic solids or ionic crystals have cubic close packed structure. ஸோ அயானிக் சாலிட்ஸ் ஆர் அயானிக் கிறிஸ்டலுக்கு டெஃபனைட்டான ஒரு ஷேப் ஆர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ மெனி ஆஃப் தி அயானிக் கிறிஸ்டல்ஸ் ஹேவ் கியூபிக் க்ளோஸ்டு பேக் ஸ்ட்ரக்சர் சிசிபி. ஓகேங்களா, இந்த அயானிக் சாலிட்ஸுக்கு உண்டான எக்ஸாம்பிள் NaCl. இதில் Na ப்ளஸ் கேட்டயானாவும் Cl மைனஸ் குளோரைடு ஆனயானும் இருப்பாங்க. ஸோ அப்போ Na ப்ளஸ் Cl மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு அயான்ஸுக்கு இன் பிட்வீனில் இருக்கிற
ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால அயானிக் பாண்டு ஃபார்ம் ஆகுறாங்க. அந்த டைப் கிறிஸ்டல் தான் அயானிக் சாலிட்ஸ் ஆர் அயானிக் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அனதர் எக்ஸாம்பிள் KCl, K plus Cl minus. ஓகேங்களா? அயானிக் சாலிட் மீன்ஸ் ஸ்ட்ரக்சரல் யூனிட்டா கேட்டயான் அண்ட் ஆனயான்ஸ் இருப்பாங்க. தே பவுண்ட் together by a strong electrostatic attractive force of cation and anion. Example NaCl and KCl. Next நம்ம டிஸ்கஸ் பண்றது characteristic or properties of ionic solids. So ionic solidsல strong electrostatic attractive force between cation and anion இருக்கிறதுனால ionic solids are hard and brittle நேச்சர்ல இருக்காங்க. Ionic solids are soluble in water. Ionic solids are soluble in water. வாட்டர்ல இவங்க soluble ஆகுறாங்க. ரீசன் அயானிக் சாலிட்ஸ்ல ஸ்ட்ரக்சரல் யூனிட்டா கேட்டயான் அண்ட் ஆனயான் இருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் அயானிக் சாலிட்ஸ் ஆர் ஹை மெல்டிங் பாயிண்ட். தே ஹேவ் ஹை மெல்டிங் பாயிண்ட். மெல்டிங் பாயிண்ட் மீன்ஸ் உருகு நிலை அயானிக் சாலிட்ஸுக்கு அதிகம். Then ionic solids are do not conduct the electricity in solid state. அயானிக் சாலிட் வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கும்போது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்றதில்ல. அப்போ அயானிக் சாலிட்ஸ் எப்போ எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது டஸ் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி at molten state. Molten state means உருகிய நிலையில் இருக்கிறது. எக்ஸாக்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா கொலாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கொலாய்டு ஸ்டேட்ல இருக்கும்போது அயானிக் சாலிட்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்றாங்க. இப்போ கேரக்டரிஸ்டிக் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயானிக் சாலிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேட்டயான் அண்ட் ஆனயானோட ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால அயானிக் சாலிட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால அயானிக் சாலிட்ஸ் ஆர் hard and brittle. Second, they have high melting point. Soluble in water. Does not conduct the electricity in solid state, but conduct the electricity in molten state. Molten state means colloid formல இருக்கிறது.